செய்திகள் தொடர்கின்றன. பிக் ராக் மீடியா மற்றும் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இணைந்து நடத்தும் லக்ஸரி கார் மற்றும் பைக்குகளுக்கான இந்தியா மொபிலிட்டி ஷோ கண்காட்சியானது ஆடம்பர வாகன பிரியர்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை மாலில் நடந்து வரும் நிலையில் பிரமிக்க வைக்கும் அந்த சொகுசு கார்களையும் சக்தி வாய்ந்த ஸ்டைலான வியக்க வைக்கும் பைக்குகளை நேரில் பார்த்து ரசிக்கவும் வாகன பிரியர்கள் குவிந்து வருகிறார்கள். மேலும் அவர்களின் சந்தேகங்களை போக்கும் வகையில் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்தந்த நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஒரே இடத்தில் இருப்பதால் அவை குறித்த தெளிவான புரிதல் கிடைப்பதுடன் தங்களுக்கான வாகனங்களை கண்காட்சியிலே புக் செய்து வருகிறார்கள். அப்படி கண்காட்சியில் தங்கள் வாகனங்களை உறுதி செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேக சலுகைகளும் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை எக்ஸ்பிரஸ் மாலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை நடந்து கொண்டிருக்கும் இந்த இந்தியா மொபிலிட்டி ஷோ நிகழ்ச்சியில் நடிகை கிறிஸ்டினா, மாடல் ஜாஸ்மின், பிக் ராக் மீடியா குரு நிஷாந்த் மற்றும் பிரபல தொழிலதிபர் புரொடெக்ஷன் மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம் சென்னை, ஐம் ஜாஸ்மின், ஐம் அ மாடல் அண்ட் இப்போ நான் இருக்கிறது ஏஎம்ஆரில் அண்ட் ஹியர் ஐ எம் த ஒன் ஹூஸ் டூயிங் த எம்சி ஃபார் இந்தியன் மொபிலிட்டி ஷோ பை பிக் ராக் மீடியா. இங்கே வந்து எல்லா லக்ஸரி கார்ஸும் ஒரே இடத்துல இருக்குது அண்ட் லக்ஸரி கார்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு போய் ஆசையாக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்ததுலேயே நிறைய கார்ஸ் வந்து நான் பார்த்ததுலேயே நிறைய புக்கிங்ஸும் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ரூஃபில் இருக்குன்றப்போ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் பீப்புள் as well. So yes guys, thank you. சென்னையில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 2 குழந்தைகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த நாவலூரில் உள்ள வீடு ஒன்றில் இன்று எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் 4 வயது பெண் குழந்தை, 1.5 வயது ஆண் குழந்தை என 2 குழந்தைகள் பலியாகின. மேலும் படுகாயமடைந்த 7 வயது சிறுவன் உள்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த சிறுசேரி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த சிலிண்டர் வெடிப்பில் 3 வீடுகள், கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்தன. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் காதல் பிரச்சனையில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவனை கத்தியால் சராமரியாக வெட்டிய இளைஞர் காவல்துறையினருக்கு பயந்து ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள சித்ததாத்தூர் திருக்கை கிராமத்தை சேர்ந்த 20 வயதான தனஞ்செழியன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவனை நேற்று முன்தினம் இரவு கத்தியால் சராமரியாக தாக்கியுள்ளார். இதில் மாணவனின் நடுவிரல் துண்டானதோடு அவரது தலை, முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தனஞ்செழியனை போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று சித்ததாத்தூர் திருக்கை பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் வாலிபர் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த தனஞ்சயன் நேற்றிரவு 11:45 மணிக்கு சென்ற அவுரா ரயில் மோதி இறந்து கிடந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்க இஸ்ரேலின் இனவெறி போரில் அப்பாவி மக்கள் பலியாவதை கண்டித்தும், சமையல் எரிவாயு விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் எரிவாயு கிடைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை புதிய பேருந்து நிலையத்தில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பெண்கள் சிலிண்டரை சுற்றி கும்மி அடித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய பாடல்களை பாடி கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். பங்குனி திருவிழாவிற்கு 15 நாட்களுக்கு முன்பாக நடக்கும் பூச்செரித்தல் வைபவத்திற்கு சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பக்தர்கள் மூங்கில் கூடைகளில் மலர்ந்த பூக்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். ஈரோடு தந்தை பெரியார் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தலைமையில் தேசிய நல குழுமம் தமிழ்நாடு மூலம் 62 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன நுண்கதிர் பிரிவை மருத்துவ பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரான முத்துசாமி, இதில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், திமுக இளைஞரணி செந்தில்குமார், திருவாசகம், மேயர் நாகரத்தின் சுப்பிரமணியம், துணை மேயர் செல்வராஜ், மருத்துவமனையின் இணை இயக்குநர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒருதலை காதல் விவகாரத்தில் காதலிக்க மறுத்த புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சர்மிளா என்ற பெண்ணை பணி முடிந்து வீடு திரும்பும்போது உடல் முழுவதும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் 80% தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அப்பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு கிராமம் தீர்த்தவாரி தெருவில் வசித்து வரும் தனியார் லாரி ஓட்டுநரான ஐயனார் என்பவரின் 11 வயது மற்றும் 8 வயதுள்ள ஹர்சினி, கயல் ஆகிய 2 மகள்களும் தங்கள் வீட்டிலிருந்து கிழக்கடற்கரை சாலை ஓரமுள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றுள்ளனர்.
அப்போது இந்த பிள்ளையார் கோவில் பின்புறம் உள்ள பெரிய தாமரை குளத்தில் பூஜைக்கு தேவையான தாமரை மலர்களை பறிக்கும்போது ஹர்ஷினி குளத்தில் மூழ்கி தத்தளித்துள்ளார். இதனை பார்த்த தங்கை கையல் தனது அக்காவை காப்பாற்ற குளத்தில் இறங்கி முயற்சி செய்தபோது அவரும் அதில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் மத்திய NDA அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் திமுக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரான சுந்தர் தலைமையில் மத்திய பாஜக NDA அரசின் தவறான வெளியுறவு கொள்கையாலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததாலும் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து மத்திய அரசிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் உத்திரமேரூர் ஒன்றியம், பேரூர், சாலவாக்கம் ஒன்றிய உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட தக்கலை காமராஜர் பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 6,40,00,000 ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று அப்பேருந்து நிலையத்தில் போக்குவரத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ். அப்போது பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணியின் கைக்குழந்தையை எடுத்து கொஞ்சி மகிழ்ந்ததோடு பயணிகளின் குடும்பத்தினருடன் அமைச்சர் புகைப்படம் எடுத்துக்கொண்ட சம்பவம் பொதுமக்களை மகிழ்ச்சியை ஆழ்த்தியது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் இந்தியர் கட்சி சார்பில் பொதுக்குழு கூட்டமும் முதல் கட்ட தேர்தல் அறிக்கையும் தூத்துக்குடி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. கட்சியின் மாநில தலைவர் NB ராஜா தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் பொன்ராஜ் மற்றும் மாநில பொருளாதார ஜெய் கணேஷ் உட்பட கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இதில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குறுதிகளை மாநில தலைவர் NB ராஜா வெளியிட்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி மாகாணத்திற்கான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் MP, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 7 பேரும், அதேபோல் திமுகவில் ஜெகத் ரட்சகன் MP, மாநில அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கென்னடி, செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தற்போது SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தொகுதியில் பங்கீடு எண்ணிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் டாக்டர் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி ஜெயலலிதா, புரட்சித் தமிழர் எடப்பாடி ஆகிய முப்பெரும் தலைவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக நகர கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் மயில் கணேசன் தலைமையில் பரிசு பொருட்கள் வழங்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிமுக வால்பாறை நகர துணைச் செயலாளர் SP பொன் கணேசன் சார்பாக வால்பாறை அருகே உள்ள காஞ்சமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பொங்கல் பானை பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டது.